ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஹோப் நீங்களும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா போன வீக் எடுத்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே vlog தான். ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வரைக்கும், காலையில் 10 o'clock வரைக்கும் இருக்கும் vlog-எல்லாம். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மேலே கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் ரசம், அம்மா மத்தியானமே முட்டை குழம்பும் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் ரசமும் சாப்பாடும் செஞ்சு வச்சாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் புளி ரசம்லாம் செய்ய மாட்டோம். எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ரசம்னா மிளகு ரசம், அப்புறம் தக்காளி ரசம். இது எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம், அது கூட தக்காளி ரசம், ஏதாச்சும் ஒரு பொரியல், கேரட் பொரியல் இல்லைனா பீன்ஸ் பொரியல்லாம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு அதோட பெட்டர், சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல்லாம். மதியம் செஞ்ச சாப்பாடும் முட்டை குழம்புமே கொஞ்சம் இருந்ததுனால அம்மா சிம்பிளாக ரசம் வச்சு முடிச்சுக்கலாம், காலையில் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதே போல் தக்காளி ரசம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸுமே வந்திருக்காது, லாங் வீடியோவுமே வந்திருக்காது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் அடிபட்டுட்டு இருந்துச்சு, வீடியோவும் சரியாக எடுக்க முடியல, அதை எதுவுமே போஸ்ட் பண்ணல. கொஞ்சம் இப்போ அந்த அடிபட்டது சரியாக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் ரெகுலராக கொஞ்சம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அரிசி ஊற வச்சுட்டு ரசம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். சாதம் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு இருந்துச்சு, அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கும் தங்கச்சிக்கு மட்டும் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கிட்டோம் அரிசி. ரசம் சாதத்துக்கு சாப்பாடு எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி ரொம்பவும் குழக்குழான்னு இருக்கக்கூடாது, கொஞ்சமாக ஒரு திட்டமாக குழக்குழான்னு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது. அரிசிலாம் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரசத்துக்கு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி இல்லைனா 3 தக்காளி நல்லாயிருக்கும். ஒரு 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 2 தக்காளி போதும்.
ஒரு அதே 6, 7 அந்த மாதிரினா 3 தக்காளி, ஒரு 10, 15 பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 5 தக்காளி கரெக்டாக இருக்கும். இது கூட நீங்கள் புளி ஊற வச்சிங்கனாலும் ப ஓகே தான். புளி ஊற வைக்கும்போது ஒவ்வொரு தக்காளி நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதே நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அளவு தெரியனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு புளி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சிடணும். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஊறினா தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு கெட்டியாகவே இருக்கும். நம்மளால் பிசைஞ்சு அதில் இருக்கிற புளியையும் எடுக்க முடியாது. தக்காளி பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் கையிலே பிசைஞ்சுக்கோங்க. நானும் ரொம்ப நாளாகவே தக்காளியவை மிக்சியில் போட்டு தான் கிரைண்ட் பண்ணி ரசம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கையில் புழிஞ்சு வச்ச பிறகு தான் டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதோட மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் அந்த ரசத்தோடு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா 2 தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதுவே ஒரு 4, 5 பேருக்கு தேவையான ரசம் வந்துச்சு. கொஞ்சமாக புளியும் ஊற வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே புளி ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால தான் தக்காளியெல்லாம் கட் பண்ண பிறகு ஊற வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் கழித்து பாப்பாவும் கால் பண்ணியிருந்தா. எல்லா வேலையும் விட்டுட்டு அவகிட்ட பேச போயாச்சு. என் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு குட்டி பாப்பா இருப்பாள். அவள் தான் எங்கள் வீட்டோட குட்டி பாப்பா. ஸோ அவள் கால் பண்ணதுனால கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் அவகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வரணும். மகமே தெரியல. தெரியுது. இது என்ன இது வேலை 2 பேரும்? பாப்பா இங்க ஹாய் சொல்லுமா. சொல்லு அத்திக்கு. ஸ்வேதாக்கு ஹாய் சொல்லு. ஹாய். ஏதான் மூஞ்சே தெரியலையே. இப்பதான் தெரியுது. மழை வருதா? இல்லையா? கொடை பூச்சின்னுக்கிறீங்களா? அம்மா காமெடி பண்றாங்க. சேட்டுப்பேட்ட ஒரு முத்தா கூட. இங்க பாரு. புஜ்ஜிக்கா? புஜ்ஜி அவன் முத்தா கொடுக்குறாளாண்டி. ஐயோ ரொம்ப நேரம் அவகிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால டைம் போனதே தெரியல. 1 ஹவராக பேசிகிட்டு இருந்திருக்கோம். டைம் பார்த்தா 7 o'clock. ஒரு 7:30 இல்லை 7:45 மேலே அப்பா வந்துடுவாங்க. சரி அவசரமாக அச்சமில்லை ஓடுன்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன் சாப்பாடு. தக்காளி அது கூட புளி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். எனக்கு கையில் கொஞ்சம் பிசைய முடியாததுனால நான் அம்மா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவங்க தான் பிசைஞ்சு தந்தாங்க. ரொம்ப தக்காளி கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மண்சட்டியில் போட்டு கடைஞ்சி அதுவும் பண்ணலாம். அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மண் வாசனைக்கு சூப்பராக இருக்கும் ரசமும். ரசத்துக்கான மசாலான்னு பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, அது கூட பூண்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் புளி ரசமுக்கு பார்த்திங்கன்னா அது கூட என்னென்ன சேர்க்கணுன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மிளகாய், சில்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை சில்லியும் சேர்த்துக்கலாம், இல்லை க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது ஸ்மெல்லே ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். 10 வீட்டுக்கு போவோம் அந்த ரசத்தோட ஸ்மெல்லு. மசாலாலாம் அரைச்சி முடிக்கிற டைமில் அம்மாவும் தக்காளி அந்த புளியோட திப்பிலாம் பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்க ஆரம்பித்தாச்சு. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய், கடுகு, அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு சீரகம்.
நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, சீரகம், மிளகோட மசாலா எல்லாம் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்து பூண்டெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளி புளி திப்பியோட தண்ணி சேர்த்து நல்லா ஊற்றி கொதிக்க வைக்கணும். எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த மாதிரி மிளகா போட மறந்துட்டேன். இப்போ எனக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது தான் இது தெரியுது மிளகா போடாதே. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ரசத்தை இறக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. ரியலி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சூப்பராக வரும். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தூங்கும்போது ஒரு பனானா சாப்பிட்டு அன்னையோட டே முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே அன்றைக்கி தான் விளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 6 o'clock மேலே காலையில் எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு பால் காய வைக்க வந்தாச்சு. எல்லோரும் குளிருக்கு நல்லா நடுங்கி இருந்தாங்க. சரி காஃபி போடலாம்னு நான் சொன்னதுனால சரி போடுன்னு சொன்னாங்க அம்மாவும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 2 நாள் வெயில் அடிக்குது, அதுக்கடுத்த 2 நாள் பனியாக வருது, அதுக்கு அடுத்த 2 நாள் மழையாக வருது. இந்த கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. உங்கள் ஊரில் எப்படி கிளைமேட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். காலையில் பாலிமர் நியூஸ் வச்சுட்டு சூடாக காஃபி அது கூட மில்க் பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டா தான் அந்த டேவே சூப்பராக இருக்கும், நல்லாவும் போகிற மாதிரியே இருக்கும். காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு என்ன செய்யலான்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. விலாக் எண்ட் ஆகிற டைம் வந்தாச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். பாய்.